ஜாதகம் என்று சொல்லப்பட்டது நம்மளோட தலையில் எழுத்து தான். ஜோதிஷம் என்று சொல்லப்பட்டது வாழ்க்கையின் வழிகாட்டி தான். இதே மாதிரி இவர் போன மாதிரி உள்ள இடங்களிலே போனால் இவரு 3 பேர்கிட்ட கேட்டதா சொன்னாங்க. நாங்க ஒரு ஆள் கிட்ட அல்லே சாமி 3 பேர்கிட்ட கேட்டாச்சு. 3 பேரும் ஓகே இது சுத்த ஜாதகம் தான் என்று சொன்னாங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணினேன். 3 மாசத்துல அவ வீட்டுக்கே போயாச்சு. ஒண்ணுமே சொல்லாம போயாச்சு. அப்புறம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியாச்சு. எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு அவள் தான் கொடுத்தாங்க. இவர் கொடுக்கல கேஸ். அவளே அதை கேட்டுட்டு அவளே இப்போ டிவோர்ஸுக்கு ஒத்து வராம இருக்கிற வாழ்க்கையும் கொடுக்க மாட்டாங்க, விமோச்சனவும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் என்றால், ஒண்ணு அவள் ஒரு மனோரோகி. அவள் மட்டுமல்ல, அவரை வீட்டில் உள்ளவங்களும் அப்படி இருக்கலாம். அவளுக்கு மூளை இருந்து அவங்க திங்க் பண்ணணும் இல்லையா? இந்த 15 வருஷ காலத்துல பொண்ணோட வாழ்க்கை என்னாச்சு? பொண்ணோட வாழ்க்கையும் தொலைஞ்சு போறது, பையனோட வாழ்க்கையும் தொலைஞ்சு போறது. அப்ப இப்படி பண்ணக்கூடாது. நல்லா ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு எப்படியாவது இது தீர்த்து வைக்க வேண்டும். அப்பதான் 2 பேருக்கும் நல்ல வாழ்க்கை உண்டாகும்.